நம்ம எல்லாம் கண்ணீர் கடலில் ஆழ்த்திவிட்டு குரல் ஓவியன் என்று ஓவியமாக காட்சியளிக்கின்ற இந்த படத்தினை திறந்து வைப்பதற்கு எனக்கு மிகப்பெரிய பாக்கியமும் நல்லாசியும் அவரே வழங்கியிருக்கிறார் என்பதை நான் கருத்தில் கொள்கிறேன். திறந்து வைத்த பிறகு கூட்டத்தில் இருப்பவர்களை தயவு செய்து 2 நிமிடம் எழுந்து மௌன அஞ்சலி செலுத்தும்படி சொல்லுவது. ஆனால் அவருடைய நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினீர்களே, அதற்காகத்தான் அவர் மனிதநேய மாமனிதர் என்று கூட நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் நீங்காத இடத்தை பிடித்து இன்று படமாகவும் காட்சியளிக்கிறார். அவர் படத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு அவர் ஒரு பாடமாகத்தான் திகழ்கிறார். எப்படி பாடமாக திகழ்கிறார் என்றால், அவர் செய்த சேவைதான். மனிதநேய மிக்க சேவைகளை கல்வி அறிவு புகட்டுவதற்காக மாணவ சிறார்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்குவதும், நோட்டு புத்தகங்கள் வழங்குவதும், பள்ளிக்கூடங்களில் பள்ளிக்கூட கட்டணங்களை செலுத்துவதும், இது போன்ற கல்வியிற்காக அவர் செய்த சேவைகள் எண்ணற்ற சேவைகள். அதே போன்று வயதானவர்களுக்கு மருத்துவத்திற்காகவும் அவர்களின் வாழ்வதற்கு தேவையான என்னென்ன பொருட்கள் என்பதை அறிந்து முதியோர்களுக்கும் சரி, ஏழை எளிய மக்களுக்கும் சரி, ஜாதி மதம் இனம் மொழி என்கின்ற வேறுபாடின்றி அனைவருக்கும் அவர் தானம் செய்வதில் சிறந்த ஒரு தானம் செய்தவர், தர்மம் செய்தவர் என்பதை கூட இந்த நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்ளலாம். அதே போன்று அவர் அந்தோனியார் குருசடியை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஏழைகளுக்கு கம்பளியும், மாணவர்களுக்கு புத்தகம் எடுத்து செல்ல பேகையும் வழங்கி வந்தார்கள். அந்த சேவையை தொடர்ந்து குரலோவியன் என்கின்ற பெயரில் குரலோவியன் பவுண்டேஷன் அரசு மூலியமாக நாம் அதனை பதிவு செய்து அந்த சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் பிறந்த இல்லை அவர் அவதரித்த நாள் அன்றும் அவர் நம்மையெல்லாம் ஆழ்ந்த துக்கத்திலும் வேதனையிலும் சோகத்திலும் ஆழ்த்திவிட்டு சென்ற அந்த அவர் மறைந்தார் என்று நான் சொல்வதற்கு விரும்பவில்லை. அவர் இயற்கை எழுதினார். நம் மனதில் என்றென்றும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நாள், இந்த 2 நாட்களும் தொடர்ந்து குரலோவியன் பவுண்டேஷன் தனது சேவையை தொடரும் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதியளிக்கிறேன். அவர்கள் நம்மிடையே இல்லை, ஆனால் நம்மிடையே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணத்தோடு தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு அண்ணனும் மாலா அண்ணியும் ஈன்றெடுத்த தலைமகன் தவ புதல்வன் குரலோவியன். அன்பு அண்ணன் மாலா அண்ணி இருவரும் ஈன்றெடுத்த தலைமகன் தவ புதல்வன் தான் குரலோவியன். குரலோவியன் படிக்கின்ற காலத்தில் கூட மிகவும் அறிவாளியாக, ஆற்றல் மிக்க, திறமை மிக்க ஒரு மாணவனாகத்தான் திகழ்ந்தார்கள். ஆங்கில வழி பள்ளியிலே படித்தவர். அவருக்கு ஆங்கில புலமை அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர் அவருடைய துணைவியாக பேபி ஷாலினி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். குரலோவியனும் மிகவும் ஒரு நல்ல தம்பதிகளாக வாழ்ந்தார்கள். அந்த நல்ல தம்பதிகளுக்கு பிறந்ததுதான் கார்கி என்கின்ற ஒரு தெய்வ குழந்தை. அந்த குழந்தை இப்பொழுது கூட நம்மிடையே அமர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பா அம்மாவை போலவே தானும் ஒரு சிறந்த கல்வியாளராக எதிர்காலத்தில் திகழ வேண்டும் என்பதற்காக மிகவும் பாடுபட்டு, கஷ்டப்பட்டு அல்ல, இஷ்டப்பட்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் குடும்பத்திலேயே அவர் மிகவும் உயர்ந்த கல்வியை பெற்று உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்பது நமது எதிர்பார்ப்பு. அதுதான் நாம் கார்கி அவர்கள் குரலோவியனுக்கு படைக்கின்ற ஒரு படைப்பாக இருக்கும்.
இவர் நம்மிடையே இல்லாமல் இயற்கையை எய்தி 2 ஆண்டுகள் ஆனாலும் ஒரு நிமிடம் கூட, ஏன் ஒரு வினாடி கூட மறக்காமல் கண்ணீர் கடலிலே மியந்து, கடலிலே எப்படி அலைகள் ஓய்வதில்லையோ அதே போன்று அண்ணியவர்களும் அண்ணன் அவர்களும் கண்ணீரில் மிகவும் சோகமாக வருத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எவராலும் எந்த ஆறுதலும் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தவே முடியாது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, எனக்கு அடுத்து நமது கட்சியின் பேர் இயக்கத்தின் மூத்த தலைவர் பாபு ஐயா, அவர் இறந்திருக்கிறது அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. நம்ம அன்பழகன் சார் ஒரு தொழிற்சங்கத்தை இயக்கத்தை கட்டி தொழிற்சங்கத்தை வளர்த்துக்கக்கூடிய ஒரு கோலார் தங்க வயலில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். குறிப்பாக சுரங்கத்தை பார்க்கணும். இதில் நான் பிரபுராமன் அவர்கள் பேசும்பொழுது பார்த்தது என்னன்னு பார்த்தோம்னா, குரல் ஓவியன் இறந்த உடனே குரல் ஓவியன் என்ற ஒரு ஃபவுண்டேஷன் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அவரு இறக்கிறதுக்கு முன்ன என்ன ஒரு சமூக சேவைனா நிறைய பேர் பல்வேறு சேவைகள் செய்யறாங்க, பல்வேறு வேலைகள் செய்யறாங்க. அவர் குறிப்பாக கல்வி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து கோலார் தங்கவையில சரியான கல்வி கிடைக்காம இருந்த வரலாறு இருக்கு. அதெல்லாம் நான் பேச போனோம்னா கஷ்டம் இருக்கு. ஆனா இந்த தம்பி அப்பவே கல்விக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைங்களுக்கு பாடக புத்தகங்கள் மற்றதெல்லாம் கொடுத்து அந்த வளரணுன்றது அவருடைய எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில அந்த குடும்பத்தார் சேர்ந்து குரல் ஓவியன் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு 2 வருஷமா இன்னைக்கு இதை நடத்திட்டு வர்றத நம்ம இந்த ஒரு இட் இஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஒரு பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம அந்த வகையில அந்த குடும்பம் இன்னும் அதை முன்னெடுத்துட்டு போகணும். இன்னைக்கு பார்த்தோம்னா கோலார் தங்கவையில தங்க சுரங்கத்தை மூடி 25 வருஷம் ஆயிருக்கு. இந்த 25 வருஷத்துல அதோடைய சோசியல் இம்பாக்ட், சமுதாயத்து மேல இருக்கக்கூடிய அது தாக்குதல் என்னன்னு பார்த்தோம்னா, கல்விக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கு. கோலார் தங்கவையில சரியாக படிக்க முடியாது, படிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, ஆனா சரியான குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கல்விக்கு கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்திருக்க சமயத்துல இந்த ஃபவுண்டேஷன் எடுத்து இப்ப கூட பார்த்தோம்னா பேக்ஸ் பார்த்தேன். பிள்ளைங்க பாட புத்தகங்கள் ஸ்கூலுக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு பேக். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான ஒரு அது தேவைப்படுது. ஸோ அந்த வகையில் நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் தங்க சுரங்கத்தை மூடி 25 வருஷம் ஆகிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு வேலை இல்லாத பிரச்சனை நம்ம கோலார் தங்கவையில் மிக பெருசா வந்திருக்கு. கல்விக்கு பெரிய பாதிப்பு வந்திருக்கு. அதோட பார்த்தோம்னா கல்வின்னு பார்க்கும்பொழுது அப்புறமா இங்க தண்ணீர் இல்லாம இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நான் இங்க எனக்கு முன்ன கண் பார்வை இல்லாம சில பேர் இங்க வந்திருக்காங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி பேசுறதுன்னு எனக்கு வரல மனசுல சடன். மாதிரி இருக்கக்கூடிய ஜனத்தங்களுக்கு ஒரு சேவை, ஒரு அர்ப்பணிப்பு, அவங்க கிட்ட அன்பு காமிக்க வேண்டியது அவசியம் இருக்கு. அன்பு ரொம்ப முக்கியம். லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அன்பு, நேசிக்கணும், ஒருத்தரோட நேசிக்கணும். நம்மளாம் மனிதர்கள் பிறந்து வளர்ந்து ஒரு காலத்துல நம்மளாம் மறைவு கண்டிப்பா இருக்கு. அந்த காலகட்டத்துல நம்ம எப்படி வாழறோம்னு பார்க்கும்போது சமுதாயத்துக்கு உதவியாக, ஜனத்துக்கு உதவியாக இருக்கணும். இதுல குறிப்பா பார்க்கும்பொழுது நாமெல்லாம் உழைக்கக்கூடிய மக்கள், உழைச்சுதான் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு உழைப்பு இல்லைன்னா நீங்க வாழ முடியாது. உழைப்பை வித்துதான் நீங்க சம்பாதிச்சு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும், குடும்பத்தை நடத்தக்கூடியது. நம்ம ஒன்றும் பெரிய பணக்காரர், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எந்த இயந்திரமும் கிடையாது, எந்த ஃபேக்டரி நம்ம கிட்ட இல்லை, உற்பத்தி செய்யக்கூடிய இயந்திரங்கள் நம்ம கிட்ட இல்லை. உற்பத்தி செய்யக்கூடிய இயந்திரங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பா சுரண்டலாக இருக்குவாங்க, சுரண்டக்கூடிய நபர்களாக இருக்குவாங்க. ஸோ அந்த வகையில் நான் ஜாஸ்தி பேசுறது இல்லை. சுருக்கமா சொன்னா கூட உங்களுக்கு எல்லாம் சில விஷயத்த சொல்லி முடிச்சுக்கணும். எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய பெருமை. இது ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் மூலியமா பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். இந்த மாதிரி பல்வேறு சேவைகள் நம்ம பகுதியில் நம்ம ஊருக்குள்ள தேவைப்படுதுன்றது இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி அன்பழகன் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
மறைந்த குரல் ஓவியன் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அஞ்சலி தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style. Biryani. 100% Venus Biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Pay. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145.